மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 2 லாஸாக பார்த்தோன்னே ரியாலிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட் நிறையா பேர் வந்து ட்ரேடிங் விட்டு போயிடுவாங்க. ஒரு 60% வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி அவங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. கோர்ஸ் செல் பண்ணி தான் நிறையா பேர் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. கோர்ஸு செல் பண்ணி மட்டும்தான் நிறையா பேர் மணி மேக் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரேடிங்கில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, பிகினராக இருந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடர் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்டேஜில் வந்து பிகினர்ஸ்லாம் என்னென்ன தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் 1 இதில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, வந்து ட்ரேடிங் மூலிமா வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் காசு வந்து மேக் பண்ணலாம். அந்த மாதிரி சில பேர் வந்து என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து ட்ரேடு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்னா, நம்ம நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் நமக்கு ஒரு 500 தான் வரும். ஒரு சாதாரண ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற நபர் எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 மேக்ஸிமம் 300 to 500. ஒரு மந்த்லி வந்து 10,000 15,000 ஏர்ன் பண்ணுவாங்க. இங்கே இந்தியாவில் இருக்க மோஸ்ட்லி தினக்கூலினா மோஸ்ட்லி 10,000 15,000 தான் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க. ஆனால் ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 500 1000 ஒரு 5 நிமிஷத்துலேயே சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ரீல்ஸை பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவீங்க. இது வந்து ஸ்டேஜ் 1ல் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவீங்க. க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் ரெஃபரன்ஸ் மூலியாவோ எல்லாம் பண்ணிடுவீங்க. யூடியூப் சேனலை பார்த்தோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து அதுக்கு வந்து கேபிட்டல் வந்து போடுவீங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்து சேவ் பண்ணி ஆல்ரெடி ஒரு 10,000 20,000 வச்சுருப்பீங்க. சில பேர் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு சேவிங் வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை தூக்கி போடுவாங்க. மந்த்லி சேலரி வரும். அந்த சேலரி எடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இனிஷியலாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு பிகினர் லக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஒரு அப்போது உங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாது. என்ன ஸ்டாக் இருக்குது, F1 என்ன எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, பெரிய ஸ்டாக்கு TCS, விப்ரோ, ரிலையன்ஸ் இருக்குது, டாட்டா இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்கில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிஷியலாக ப்ராஃபிட்டும் பண்ணிடுவீங்க. அப்போது எவ்வளோ குவான்டிட்டி போடணும் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் அதுக்கு யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இனிஷியலாக ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துருவீங்கன்னு வைங்களேன், ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரேட் நீங்கள் எப்போ எவ்வளோ எடுப்பீங்க, அது வந்து அப்போது உங்களுக்கு வந்து சார்ட்டெல்லாம் பார்க்க தெரியாது. ஏதோ ஒரு சார்ட்டை நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு கேண்டில் பச்சை கலர் கேண்டில் வந்துட்டால் நீங்கள் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லாஸ் வரும். லாஸ் வந்தவொடனே என்ன பண்ணிடுவீங்க, ஓகே லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஓகே இன்னொரு ட்ரேட் பண்ணுவீங்க. அதுவும் லாஸ் வரும். என்னடா அது லாஸ் ஆகிடுச்சே, நம்ம வந்து தப்பா அப்படிங்கிறது உங்களோட தப்பை லாஸ் ஆகிடுச்சுங்கிறத அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா ரியல் லைஃப்லையுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிறத ஈகோ வந்து எல்லாத்துக்கிட்டமே இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து உங்கள்கிட்ட வந்து டைரெக்டாகவே சொல்லிடும், பலான்னு மூஞ்சில் அடித்தே சொல்லிடும், நீ வந்து தோத்துட்ட, நீ வந்து லாஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறத டைரெக்டாகவே சொல்லிடும். அதை வந்து உங்களால் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ரியல் லைஃப்பில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய ஆள், ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஃப்ரெண்டுக்குள்ளே கான்வர்சேஷன் நடக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற பாயிண்ட்டு தான் கரெக்டு, கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம், நான் சொல்கிற பாயிண்ட்டு தான் கரெக்டு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு பண்ணணும், பைக் வாங்கினாலும் நல்ல ஒரு கெத்தாக ஒரு பைக் வாங்கணும், வீடு வந்து பெருசாக கட்டணும், எல்லோரும் நம்மளை வந்து நல்லா பெரிய ஆளுன்னு சொல்லணும் அப்படிங்கிற நான் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 2 லாஸாக பார்த்தோன்னே ரியாலிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட்டு உங்களை டைரெக்டாகவே சொல்லிடும், நீ தோத்துட்ட, நீ லாய்க்கு இல்லை, நீ வந்து லாஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற வந்து சொல்லிடும். அது வந்து நிறையா பேர்த்தினால வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க. நான் தப்பு இல்லை, மார்க்கெட் தான் தப்பு, நான் வந்து இன்னொரு ட்ரேட் எடுத்து இப்போ ப்ராஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் தான் பெரிய ஆளுன்னு ஓவர் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஓவர் ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என்னென்னா ப்ரோக்கரேஜ் அதிகமாக போகும். ஆல்ரெடி விட்ட லாஸோட நிறையா போயிடும். நீங்கள் லாஸை ரெக்கவர் பண்ணுறேன்னு நினச்சிட்டு ரொம்பவே லாஸ் பண்ணிடுவீங்க. இதனாலே உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப வந்து ஒரு வெறுப்பு வந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து ட்ரேடிங் விட்டு போயிடுவாங்க. ஒரு 60% வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி அவங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன ஸ்ட்ராட்டஜினா என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, கன்சிஸ்டன்சினா என்ன எதுவுமே தெரியாது. சும்மா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, பணத்தை போடுவாங்க, 2 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ஒரு 4 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடித்தவொடனே லாஸ் பண்ணிட்டு இல்லை பணத்தை லாஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டே போயிடுவாங்க. இது வந்து ஸ்டேஜ் 1.
ரெண்டாவது ஸ்டேஜில் என்னென்னா இதில் ஒரு 40% மிஞ்சி ஸ்டேஜ் 2க்கு வருவாங்க. அவங்க என்னென்னா வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னடா இதெல்லாம் ப்ராப்பராக ஒன்று நம்ம கற்றுக்குவோம்னு சொல்லி யூடியூப் வீடியோ பார்க்கும்போதே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று வரும். ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூடியூப்பில் தேட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். நம்ம உடனே யூடியூப்பில் வந்து பெஸ்ட்டு ப்ராஃபிட்டபுள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டுருவோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்க 1008 ஸ்ட்ராட்டஜி வரும் உங்களுக்கு. சூப்பர் ஸ்ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி, எம்ஏசிடி ஸ்ட்ராட்டஜி, பியூர் பாயிண்ட்டு, அது சிம்பிள் சிபிஆர், அதை மட்டும் நிறையா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வரும். இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்குவாங்க. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ட்ரேடு ப்ராஃபிட் வருதுன்னு வைங்க, இன்னும் 2 ட்ரேடு லாஸ் வரதான் செய்யும். ட்ரா டவுன் பீரியட் வரும், லாஸ் வரதான் செய்யும். ஆக இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு போல், அப்போ நம்ம வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போவீங்க. சில பேர் என்னென்னா கோர்ஸ் எல்லாம் வந்து வாங்குவாங்க. சரி ஓகே, நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல, ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணவங்ககிட்ட போய் கோர்ஸ் வாங்கி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து கோர்ஸ் செல் பண்ணி தான் நிறையா பேர் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. கோர்ஸு செல் பண்ணி மட்டும்தான் நிறையா பேர் மணி மேக் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை அவங்களே வந்து ஃபாலோ பண்ணலைங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி கோர்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து கோர்ஸ் வாங்கினா நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக இல்லாமல் சொல்லி கோர்ஸ் வாங்குவீங்க. அவங்களுமே அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும், அதை நீங்கள் ரெகுலராக பண்ண மாட்டீங்க. பண்ணாமல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி மாறிடுவீங்க. சரி இன்னொரு இவர் தான் சரியில்லை போல், இன்னொருத்தட்ட போவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த கோர்ஸ் வாங்குவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயுமே வந்து நீங்கள் ரொம்ப நாள் பண்ண மாட்டீங்க, இப்படி ஒவ்வொரு கோர்ஸாக வாங்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜின்னா என்ன தெரியும், ஈக்விட்டினா என்ன, எஃப்என்டோனா என்ன, ஆப்ஷன் பையிங்னா என்ன, செல்லிங்னா என்னங்கிறது இந்த ஸ்டேஜ் 2லே வந்து உங்களுக்கு என்னென்னா தெரிஞ்சிடும். ஆப்ஷன் பையிங்லாம் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும், செல்லிங்கில் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சாலே போதும், செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையிங்லாம் நீங்கள் வந்து இதில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல, ஒரு நிமிஷத்தில் ஸ்கால் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் பையிங்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் அதுலேயுமே உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. என்னடா அது டெக்னிக்கல் தெரிஞ்சால் தான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி செல்லிங் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஜெல்லாம் போட்டு பையிங்கை ஹெட்ஜ் பண்ணி பாஸ்கெட் ஆர்டரில் போட்டு செல்லிங் பண்ணுவாங்க. அதுலேயுமே லாஸ் வந்துடும். இந்த ஸ்டேஜில் இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மந்த்லி ரிப்போர்ட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெவி லாஸில் இருக்கும். ஆனால் ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாஸ் வராது, கம்மியாக லாஸ் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவீங்க, அது ரெகுலராக பண்ண மாட்டாங்க. அதான் ஒன்றே தவிர நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, டார்கெட் செட் பண்ணுவீங்க. ஆனால் அது சில நேரம் அதையும் நீங்கள் வந்து டார்கெட் அடிக்கிற வரை வெயிட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் சீக்கிரமே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் வந்து கம்மியான லாஸ் தான் வரும், உங்களுக்கு கம்மியான லாஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் வந்து வராது. பட் பிரேக் ஈவனில் சில மந்த்து வந்து உங்களுக்கு முடியும். இந்த ஸ்டேஜ் 2ல் இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3. இதில் என்ன கற்றுக்குவீங்கன்னா நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங் டிசிப்ளின்னா என்ன, கன்சிஸ்டன்சினா என்ன அப்படிங்கிற பற்றி இதில் கற்றுக்குவீங்க. ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணிட்டான், என்னடா ப்ராஃபிட் வரல, அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்குவான், ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாலோ பண்ணுவான், ஒரு ட்ரேடுக்கு 1% தான் ரிஸ்க் எடுப்போம் அப்படிங்கிற சில கோட்பாடெலாம் அவங்களுக்குள்ள ரூல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் பார்த்தீங்கன்னா அந்த 60% ஃபஸ்ட் ஸ்டேஜில் போயிடுவாங்க, ஒரு 40ல் அடுத்து ஒரு 30 பேர் போயிடுவாங்க, ஒரு 10% தான் வந்து ஸ்டேஜ் 3க்கே வருவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியுமானா பண்ணுவீங்க, ஆனால் கொஞ்சமாக பண்ணுவீங்க. சில மந்த்து பிரேக் ஈவனில் இருக்கும், சில மந்த்து கம்மியான ப்ராஃபிட் வரும், ஒரு 2% 3% ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜினா உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துடும். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸ்விங் ட்ரேட்லேயே வந்து உங்களுக்கு இதுதான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்துடும். இன்ட்ராடே பண்ண போகிறீங்கன்னா இன்ட்ராடே தான் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். இல்லை ஸ்கால்பிங் பண்ண போகிறீங்கன்னா ஸ்கால்பிங்னு பண்ண போகிறோன்னு ஒரு நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவீங்க. அடுத்து வந்து கன்சிஸ்டன்ட் ஒரே ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பீயிங் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயத்த உங்களுக்கு வந்து ரியல் லைஃப்லையுமே உங்களுக்கு சொல்லித்தரோம். ட்ரேடிங் வந்து நீங்கள் காசு சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தாண்டி ரியல் லைஃப்பில் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கீங்களா, கன்சிஸ்டன்சியாக இருக்கேன், இந்த வேர்டெல்லாம் வந்து நான் ட்ரேடிங் வந்த பிறகு தான் இதுக்கெல்லாம் மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன்.
ரியல் லைஃபையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஒரு லவ்வர் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் லவ் பண்ணும்போது நல்லாயிருக்கும், செல்லமே அதுன்னு கொஞ்சுவீங்க. அடுத்து உங்களுக்கு போர் அடிச்சிடும், அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. நீங்கள் வந்து பர்சனல் லைஃபை மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்லையுமே ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும். நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து நீங்கள் காசு சம்பாதிக்கிறத தாண்டி உங்கள் பர்சனல் லைஃப்லையுமே உங்களோட கேரக்டரை வந்து மாற்றிடும். டிசிப்ளினாக வந்து எப்படி இருக்கிறது, கன்சிஸ்டன்சியாக எப்படி இருக்கிறது, எப்படி வந்து ஃபெயிலியரை வந்து ஹேண்டில் பண்ணுறது, லாஸ் பண்ணால் எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, இல்லை பெரிய ப்ராஃபிட் பண்ணிட்டோம், ஒரு 2-3 ட்ரேட் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம்னா அதை வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து திரும்ப லாஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ட்ரேடிங் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காசு சம்பாதிப்பீங்க, கொஞ்சமாக தான் சம்பாதிப்பீங்க, பட் வந்து அந்த கேபிட்டலை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் எவ்வளோ முக்கியங்கிறத ஸ்டேஜ் 3ல் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து 1 லட்சத்தை வச்சு 5% 5000 ரூபா சம்பாதிக்கிறதும் 10 லட்சத்தை வச்சு இப்போ 50,000 சம்பாதிக்கிறதும் ஒன்று தான். நம்மக்கிட்ட என்னென்னா கேபிட்டல்லாம் இருக்காது, ஆனால் 5% தான். 1 லட்சத்துக்கு 5% 5000ங்கிறது கம்மியாக தோணும். அதுவே உங்கள்கிட்ட கேபிட்டல் ஒரு 10 லட்சம் இருக்குது, 5% ப்ராஃபிட் பண்ணி எவ்வளோனா 50,000 ரூபா. பெர்சன்டேஜ் சேம் தான், பட் வந்து அமௌண்ட்டு கூட. உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து ட்ரேடிங்கில் எவ்வளோ முக்கியம், ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் காசு சம்பாதிக்கிறதோட நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ப்ராஃபிட் பண்ணுறது முக்கியம் இல்லை, உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ கேபிட்டலை மெயின்டைன் பண்ணிட்டே வரீங்க, 1 லட்சமா 10 லட்சமா இல்லை 50 லட்சமா 1 கோடியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து காசு மேக் பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இதை தாண்டி ஸ்டேஜ் 4லாம் இருக்குது. அதில் வந்து பெரிய மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இருக்கும். நீங்கள் இனிஷியலாக கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுவீங்க, ஒரு 5% 10% பண்ணுவீங்க. அந்த ப்ராஃபிட் பண்ணதை எப்படி வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், பெரிய லெவலில் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. பெரிய கேபிட்டல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஒரு 10,000 வச்சு ஆப்ஷன் பையிங்கில் 1000 ரூபா பண்ணுறது ஈஸி, ஆனால் நீங்கள் அதில் 10%. ஆனால் இதுவே நீங்கள் 10 லட்சத்தை வச்சு 1 லட்சம் 10% ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ கேபிட்டல் அதிகமாகும் போது நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, சைக்கலாஜிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, பெரிய ப்ராஃபிட் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஸ்டேஜ் 4ல் வரும். இதுதாங்க இந்த மாட்டம் 3 ஸ்டேஜ் இருக்குது ட்ரேடிங்கில். இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி தான் உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். முதல்ல நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1லேயே வந்து போயிடுவாங்க, சில பேர் ஸ்டேஜ் 2லேயே போயிடுவாங்க, சில பேர் ஸ்டேஜ் 3ல் இருப்பாங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இதுதான் வந்து ஒரு ட்ரேடிங் ஜேர்னி வந்து இருக்கும் ஒரு ட்ரேடருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் எல்லா பேரும் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 மாதத்தில் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறிடலாம், நான் வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து உங்களை ப்ராஃபிட்டபுளாக ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப நாள் இந்த மார்க்கெட்டில் இருந்தால் தான் இங்கே என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசை வந்து எப்படி இதில் வந்து நம்ம சம்பாதிக்கிறது, சம்பாதிச்ச காசை எப்படி வந்து தக்க வைக்கிறது, அதை எப்படி வந்து நம்ம வந்து டபுள் ஆக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாள் மார்க்கெட்டில் இருந்தால் மட்டும்தான் தெரியும். நீங்கள் 1 மாதம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மினிமம் 2-3 இயர்ஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிரும். இப்படி தான் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து உங்களால் கற்றுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, ஸ்டேஜ் 1ஆ ஸ்டேஜ் 2ஆ அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.